அனைவருக்கும் வணக்கம். ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ராயலோ மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து டவுட்ஸ் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நான் வந்து ராயலோவில் நியூ பர்த் பண்ணி 120 நாட்கள் வந்து ராயலோவில் வந்து ட்ராவல் பண்ணேன். இந்த 120 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஸோ ப்ரமோஷனல் பேக் பர்ச்சேஸ் பண்ணால் தான் வித்ரா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ நான் வந்து ப்ரமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணி 5 முறை வந்து பார்த்திங்கன்னா வித்ரா வந்து நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ 5 முறை வந்து பார்த்திங்கன்னா வித்ரா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் கவுண்டிங்னால வந்து பார்த்திங்கன்னா வித்ரா வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 8 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து அந்த 1500, 800, 2000 இந்த பீரியடிக் இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இந்த 120 நாட்கள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்கிரேட் பண்ணணும். உங்களோட ஐடியை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். அது எந்த பிளானில் வேணுமாலும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷனில் 600 ரூபா பிளான் மட்டும் வந்து பேக்கேஜ் மட்டும் வந்து இருக்காது. மற்ற பேக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு 600 ரூபா பேக்கேஜ் மட்டும் இருக்காது. மற்ற பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1500, 3000, 9000. ஸோ இந்த 3 பேக்கேஜில் நீங்கள் ஏதோ ஒரு பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி உங்களோட ராயலோவில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 180 டேஸ் 180 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராயலோவில் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த 180 நாட்கள் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாஷ்பாடில் வந்து பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷன் அவைலபிள் வாலெட் அப்படிங்கிற ஒரு வாலெட்டில் செப்பரேட்டாக தனியாக வந்து ஆட் ஆகும். இந்த 180 நாட்கள் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வாலெட்டில் வந்து ஆட் ஆகுது. இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே இந்த 180 நாட்கள் வந்து கிடையாது. 500 ரூபா உங்கள் வாலெட்டில் வந்து இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ 500 ரூபா வந்து உங்கள் வாலெட்டில் இந்த நியூ வெர்ஷன் வாலெட் அவைலபிள் வாலெட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து வித்ரா வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த நியூ போனஸ் அமௌண்ட்டை வந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா உங்கள் வாலெட்டில் இந்த டெய்லி போனஸில் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த 3 கோடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். போனஸ் அமௌண்ட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் போய்ட்டு நியூ போனஸ் அமௌண்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணாலே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய வாலெட்டில் இருந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் 18/5/24 நியூ போனஸ் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களோட அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கில் வந்து ப்ராசஸ் ஆகிடுவாங்க. எனக்கு வந்து அமௌண்ட்டு என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆனவுடனே நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நியூ வாலெட்டில் 500 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்ரா சம்மந்தமான அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நிறையா வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 120 நாட்களில் 2 வித்ரா வந்து எடுத்துட்டேன். அதாவது 800, 1500 இந்த 2 வித்ரா வந்து எடுத்துருப்பீங்க. 3ஆவது வித்ரா வந்து 2000 ரூபாய்க்கு 2000 ரூபா. ஸோ ஓகேவா? இந்த 2000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கும். ஒரு 1400 இல்லை 1600 இந்த சம்திங்கில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்கும். இல்லை ஒரு 50 ரூபா கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து வித்ரா பண்ண முடியாது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணுங்கள். அவங்க கம்பெனி சைடு என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட டைரக்டில் யாராவது ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து 2 அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்டை வந்து இன்னும் அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து பண்ணலை. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இன்னும் ஆப்பில் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. எக்ஸிக்யூட் ஆனோடனே ஸோ அதை பற்றிய வீடியோக்களும் வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களோட பிளான் வேலிடிட்டி வந்து 120 நாட்கள் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி உங்களோட ஐடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்க வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஐடியை வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டாலே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை
நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டு, உங்களோட வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 120 நாட்கள் வந்து முடிய போகுது அப்படின்னா, இந்த 120 நாட்களில் ஃபிஃபோராவே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அப்கிரேடு பண்ணாதவங்க இப்போ வந்து 121வது நாள் வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க. ஸோ -1 days அவைலபிள் அப்படிங்கிற மைனஸில் போயிட்டுருக்கோம். ஸோ 121 நாள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஓல்டு வாலெட் அமௌண்ட்டு வந்து டாஸ்பாலில் வந்து காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நிறையா நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. என்னோடய ஓல்டு வாலெட் அமௌண்ட் வந்து காமிக்க மாட்டேங்குது, என்னோடய வாலெட்டில் மைனஸில் போகுது அமௌண்ட்டு. ஸோ இப்படிங்கிற நண்பர்களாம் இவங்களாம் என்ன பண்ணணும், இந்த டெக்னிக்கல் இஷ்யூலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் வந்து நான் வந்து தரேன். ஸோ ஓகேங்களா? 2 நம்பர் வந்து கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு உங்களோட ஐடியில் இப்போ வந்து ரெனியூல் அப்கிரேட் பண்ணிவிட்டு ஏதாவது உங்கள் ஐடியில் வந்து இஷ்யூ இருந்தாலோ, எந்த ஒரு இஷ்யூ எனக்கு மைனஸ் டீம் டைரக்ட் ரெஃபரல் எதுவும் ஆட் ஆகலை, என்னோடய அமௌண்ட்டு மைனஸில் போகுது, என்னோடய ஓல்டு வாலெட் அமௌண்ட் வந்து காமிக்கலை, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, டெக்னிக்கல் இஷ்யூ உங்களோட ஐடியில் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 7358 ஓகேங்களா? 7358 08 8525 ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து டெஸ்ட்டாகவே நான் வந்து ஷோ பண்ணுறேன். இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் ஐடி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேமு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ, உங்களுக்கு என்ன இஷ்யூ, உங்களோட ஐடியில் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லைன்னா ரெக்கார்டு, ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரு, ஸோ ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரு, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுதான் என்னோடய பிரச்சனை அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜை வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களோட ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணாதீங்க. கால் பண்ணி ஏதாவது தவறுதலாக வந்து இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஐடியில் உண்மையாகவுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் எனக்கு ஆட் ஆகலை அப்படிங்கிறது பிரச்சனையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் சொன்னது யூசர் ஐடி, யூசர் நேமு, ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் மெசேஜ், உங்களோட ஐடியில் எனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் உங்களோட ஐடியை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அதாவது 73 58 75 95 85 25 ஓகேங்களா? இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நியூ பிளான் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரமோஷனல் பேக்கு, நியூ பிளான் சம்மந்தமான இல்லை லக்கி ட்ரா ஸ்பின் சிஸ்டம் சம்மந்தமான இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பர் தான் கஸ்டமர் கேரை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 நம்பரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக யூஸ் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ரெக்கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனல் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் வித்ரா எடுக்க முடியுமா, அப்கிரேட் பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ ப்ரொமோஷனல் பேக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 5 வித்ரா எடுத்தேன். ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன், வித்ரா எல்லாமே கரெக்டாக வந்து எடுத்துகிட்டேன். நான் ஒரு ஓன் ரிஸ்க் எடுத்து நான் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து பண்ணுங்கள்.
ஸோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட்டாயப்படுத்தலை. நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வித்ட்ரா கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து அப்கிரேட் பண்ணி 120 நாட்கள் முடிஞ்சு என்னோடய ஐடியை வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்கிரேட் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட்டு வித்ட்ரா வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட்டு வித்ட்ரா வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டேன். அது எப்போ ரிசீவ் ஆகுதோ நான் அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறேன். ஏன்னா எல்லாேருக்கும் வந்து யூஸ் ஆகும். 500 உங்கள் வாலெட்டில் 500 மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆனவுடனே நான் அதோட ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராயலை பற்றிய அப்டேட் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். மற்ற வீடியோஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. மொபைல் ஃபோன் மூலம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பு அண்டு வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோக்கள் வந்து நிறையா வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அப்டேட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.